இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்தாலும் கூட ஆள் மனதிற்குள் ஈழத்தின் யுத்த காட்சிகள் பதிந்து போயிருந்த காரணத்தால் தான் ஈழத்திலேயே அவர் தன்னுடைய துணையை தேடினார். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பேசவில்லை. இவர்களைப் போல ஆடம்பரமாக மாநாடு நடத்தவில்லை. செத்தொழிந்து சிதிலமாகி கிடந்த எம் இன மக்களுக்கு தூன்றுகோலாக இருப்பதற்காக கண்ணுறங்கி கிடக்கிற எங்கள் கரும்புலிப்படை தளபதிகளை உசுப்பேத்துவதற்காக மெழுகுவத்தி தீபத்தை அவன் முகங்களுக்கு மத்தியில் காட்டி, எழுந்து வா எம் இளைஞனே, ஈழம் பதில் சொல்ல காத்திருக்கிறது என்கிற வகையில் பொங்கி எழும் புலிகள் தேசம் புதிய படையாய் தமிழீழம் மீட்கும் என்கிற தாரக அடிப்படையில் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். உங்கள் இல்லங்களில் மெழுகுவத்தியை ஏந்துங்கள். சூவாலை எருகிற போது மெழுகுவத்தி கரைந்து கொண்டே இருக்கும். உற்று கவனித்து பார்த்தால் உங்கள் கண்ணீர் ஒழுகும் என்று தளபதி விஜய் அவர்கள் இந்த தேசத்திற்கு ஒரு அறைகூவலை விடுத்தார். திருவான்மியூரிலே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு முக்கிய பொறுப்பாளர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். மறைந்த மக்களுக்கும் வீழ்ந்த எம் இனத்தினுடைய போராளிகளுக்கும் அஞ்சலி செலுத்துகிற வகையில் அமைதியாய் நின்று அற்புதமான ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடிய பெருமை தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு.